செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் தேசிய அளவில் சிறந்த பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்திற்கான தேசிய கோபால் ரத்னா விருது அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செந்துறை பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்திற்கு வழங்கப்பட்டது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. தேசிய அளவில் சிறந்த பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்திற்கான தேசிய கோபால் ரத்னா விருது அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செந்துறை பால் உற்பத்தியாளர் சங்கத்திற்கு வழங்கப்பட்டது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் சிறப்பு தொகுப்பு. விவசாயமே இந்திய நாட்டின் முதுகெலும்பு என்றார் மகாத்மா காந்தி. அவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த விவசாயத்தை மேம்படுத்தவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் விவசாயம் சார்ந்த பல்வேறு தொழில்களை மேற்கொள்ள மத்திய அரசு மானியத்துடன் கூடிய கடன் திட்டங்களை விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கறவை மாடு வளர்ப்பு என்பது விவசாயிகளின் தவிர்க்க முடியாத அங்கமாக மாறிவிட்டது. கறவை மாடுகளிலிருந்து கிடைக்கும் பாலை கொள்முதல் செய்யும் வகையில் அரசின் சார்பில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பல்வேறு நிலைகளில் சிறந்த பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களை பாராட்டும் வகையில் மத்திய கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை சார்பில் தேசிய அளவில் உயரிய விருதான கோபால் ரத்னா விருது வழங்கப்படுகிறது. நடப்பாண்டிற்கான சிறந்த பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கமாக அரியலூர் மாவட்டத்தில் உள்ள செந்துறை பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கு தேசிய கோபால் ரத்னா விருதில் 3வது பரிசு கிடைத்துள்ளது. விருதுடன் 2 லட்சம் ரூபாய் சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் செந்துறை பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் சங்க அலுவலர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிறந்த சங்கமாக தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசின் மூலமாக நமது கோகுல் ரத்னா விருது அதன் காலமாக வழங்கியிருக்காங்க. இந்த சங்க உறுப்பினர்களுக்காகவும் சங்க பணியாளர்கள் சங்க நிர்வாகம் அனைவரும் இதை வழங்கியதற்கு மத்திய அரசு மாநில அரசிற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரியலூர் மாவட்டம் செந்துறை பால் கூட்டுறவு சங்கம் சிறப்பாக செயல்பட்டதாக இந்திய அளவில் 3வது பரிசு பெற்றதற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. செந்துறை பால் கூட்டுறவு சங்கத்தில் இருந்து செயலாளர் மற்றும் உறுப்பினர் அதிகாரிகள் டெல்லி சென்று விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளோம். மகிழ்ச்சி. அடுத்த ஆண்டில் முதலிடம் பெறுவதற்கு முயற்சி செய்கிறோம். ஊட்டச்சத்து மிக்க பாரம்பரிய உணவுகள் மூலம் மகிழ்ச்சியாக மாறும் மாதவிடாய் காலம். இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு. எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பில்லை என்று உறக்கச் சொல்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். பாரதி சொல்லி 100 ஆண்டுகளை கடந்தும் சில நேரங்களில் ஆணும் பெண்ணும் சமம் என்ற சூழ்நிலையை உருவாக்க முடியவில்லை. ஒரு ஆண் தான் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் பொது வெளியில் சொல்லி தீர்வு காண முயல்வதற்கு இணையாக ஒரு பெண்ணால் சொல்லிவிட முடியாது. குறிப்பாக மாதவிலக்கு, மாதாந்திர பிரச்சனை, மாதவிடாய் என்றழைக்கப்படும் பருவம் வந்த பெண்கள் சந்திக்கும் இயற்கையான சுழற்சியை பற்றி பேசுவதே தவறானது என்ற மனப்போக்கு இன்றைக்கும் மாறவில்லை. இதை மாற்றி மகிழ்ச்சியான மாதவிடாய் என்ற கருத்தை முன்னிறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் 12 வயதே நிரம்பிய சிறுமி கவிஷாலினி. கேர்ள் சைல்டுக்கு வந்துட்டு ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா இருந்தாலும் சரி, ஸோ அவங்க வந்துட்டு பீரியட்ஸ் அவங்க பொண்ணு ஆகும்போது அந்த ஃபுட்டெல்லாம் வந்துட்டு நான் டீச் பண்ணதை விட ஒரு அம்மா அப்பா டீச் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே பீரியட்ஸ் பற்றி ஓப்பனாக பேசுறதுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து இடம் கொடுக்கணும், டீச்சர்ஸுமே வந்து பீரியட்ஸ் பற்றி பேசுறதுக்கு வந்து இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா இப்போ வந்து பசங்களுக்கு வந்து புரியாது ஏன் வந்து இப்படி நடக்குது, ஏன்னா அந்த மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்குல்ல பொண்ணுங்களுக்கு, அப்போ அது ஏன் இப்படி வந்து இரிட்டேட் ஆகுறாங்க அப்படின்னு புரியாது. So they get into a clash. அதனால வந்துட்டு என்னன்னா இப்போ பசங்களுக்கும் தெரிஞ்சுதான் they can also support us and நமக்கு ஏதாவது பீரியட் ப்ராடக்ட் வேணும் அதை வாங்கினா கூட கூச்சப்படாமல் வாங்கிட்டு வரணும். ஸோ அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு பசங்களும் வந்து ஈக்குவலாக தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதீத இரத்தப்போக்கும் அவஸ்தையான உடல் நிலையையும் தாண்டி சமூக புறக்கணிப்பே மகளிருக்கான மனவேதனையை அதிகரிக்கிறது. சிறு வயது முதலே இது பற்றிய விழிப்புணர்வு பெண்களுக்கே அளிக்கப்படுவதில்லை எனும்போது ஆண்களின் நிலையை சொல்லவே தேவையில்லை. மகளிரை கேலி செய்வதற்கான வாய்ப்பாகவும் அவர்களின் நிலையை தாழ்த்துவதற்கான பேசு பொருளாகவும் இருக்கும் மாதவிடாய் பிரச்சினைக்கு எளிய தீர்வினை சொல்கிறார் கவிஷாலினி. பாரம்பரியமிக்க ஊட்டச்சத்து மிக்க உணவுகளும் மகிழ்ச்சியான குடும்பச் சூழலும் மனதை புரிந்து கொள்ளும் அண்மை மனிதர்களும் மகிழ்ச்சியான மாதவிடாயை நிச்சயம் உருவாக்க முடியும் என்று உறுதிப்பட தெரிவிக்கிறார் கவிஷாலினி.
வந்து ஒரு நல்ல ஹாப்பி பீரியட் மெயின்டைன் பண்ணோன்னா நம்மளோட மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணோம் அண்ட் நம்மளோட ஃபுட் லைஃப் ஸ்டைலு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நார்மலாக நம்மளோட ட்ரெடிஷ்னல் என்னெல்லாம் கொடுப்பாங்க, அந்த எள்ளு உளுந்துக்களி அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன மூமெண்ட் டெய்லி விளாட்றது, டெய்லி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் போடுறது, யோகா பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதெல்லாம் இருந்தால் we can make a happy period. பெண்களுக்கு இணையாக ஆண்களுக்கும் மாதவிடாய் குறித்த அடிப்படை தகவல்கள் புரியும் போது பெண்ணாய் மட்டும் பார்க்காமல் வலிகளை சந்திக்கும் சக மனுஷியின் வேதனையை நிச்சயம் உணர்ந்து கொள்ள முடியும். மாதவிடாயை சந்திக்கும் ஒரு பெண்ணை ஒரு தகப்பனின் பார்வையிலும் தோழமை பார்வையிலும் உலகம் உணரத் தொடங்கும் போது வெறும் பேச்சளவில் மட்டுமல்ல, நிஜத்திலும் ஆணும் பெண்ணும் நிகரென கொண்டு அறிவில் ஓங்கி இவ்வையம் நிச்சயம் தலைக்கும் என்பதில் ஐயமில்லை. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புறங்களில் மருத்துவ முகாம் நடத்துவதற்காக மின்சார வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் ஒரு செய்தி தொகுப்பு. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் ஹுண்டாய் மொபிஸ் நிறுவனம் பொது சுகாதாரத்துறைக்கு கிராமப்புறங்களில் சென்று மருத்துவக்குழு மருத்துவ முகாம்கள் நடத்துவதற்கு எலக்ட்ரிக் வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் அவர்களிடம் வழங்கினர். இது குறித்து மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில்குமார் தெரிவிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஹுண்டாய் மொபிஸ் லிமிடெட் அவங்க வந்து 6 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார் வந்து பொது சுகாதாரத்துறைக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா வந்து ஒரு பிளாக்லயும் இருக்கிற கிராமங்கள்ல போய் நேரடியா மருத்துவ குழுவினர் பொதுமக்களுக்கு நேரடியா சிகிச்சை அளிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை கொடுத்துருக்காங்க. புற்றுநோய் பாதிச்சவங்க நிறைய இருக்கிறாங்க, கர்ப்பிணிகள் இருக்கிறாங்க. அது கர்ப்பிணிகளே வந்து ஹை ரிஸ்க் இருக்கிற நிறைய கர்ப்பிணிகள் இருக்கிறாங்க. அவங்களால பஸ்ல வர முடியாம இருக்கலாம். ஸோ அவங்கள நேரடியா வீட்லயே போய் நம்ம மெடிக்கல் டீம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஒரு 10 கர்ப்பிணிகள் இருக்காங்க, அவங்கள வந்து இங்க கூப்பிட்டு வந்து ஒரு ஸ்கேன் பண்ணவோ இல்ல வேற ஏதாவது ஒரு சிகிச்சை கொடுக்கவோ அந்த மாதிரி ஒரு தருணங்களை இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம எளிமையா பயன்படுத்திக்க முடியும். அதனால இது ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறதுக்கு நம்ம மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் டிஆர்ஓ அவர்களும் இதர அத்தனை உயரதிகாரி பொது சுகாதாரத்துறையின் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். காங்கிரஸ் கட்சி பேரணியில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிராக தெரிவித்த அவதூறு கருத்துக்களுக்கு மத்திய அமைச்சர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிராக எழுப்பப்பட்ட கோஷங்கள் காங்கிரஸ் கட்சியின் உண்மையான சிந்தனை மற்றும் சான்றாக விளங்குகிறது என குறிப்பிட்டுள்ளார். இந்த அநாகரிகமான பேச்சுக்கு காங்கிரஸ் கட்சியின் திருமதி சோனியா காந்தி மற்றும் திரு ராகுல் காந்தி ஆகியோர் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள பதிவில், காங்கிரஸ் பேரணியில் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் முன்னணியில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிராக கூறிய கருத்துக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கவை என கூறியுள்ளார். தேர்தல்களில் பொதுமக்கள் காங்கிரஸை நிராகரிக்கும் போது அக்கட்சியினர் வெறுப்புணர்வை கட்டவிழ்ப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரதமர் மீதான அன்பையும் நம்பிக்கையையும் தவறான வார்த்தைகளால் அழிக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோர் இதுகுறித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புவிசார் சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதற்கான தேசிய பயிலரங்கம் நாளை மறுநாள் புதுதில்லி யசோ பூமியில் நடைபெற இருப்பதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புவிசார் இயக்கம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் காரணி என்ற தலைப்பில் இந்த பயிலரங்கம் நடைபெற இருப்பதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய புவிசார் இயக்கம் நகர்ப்புற திட்டமிடல், சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு போன்ற முக்கிய துறைகளில் அதிநவீன புவிசார் தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைப்பதில் மத்திய அரசு முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளது. சிபி கிராம்ஸ் எனப்படும் பொது குறை தீர்ப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்பு குறித்த நவம்பர் 2025க்கான அறிக்கையை நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் பொது குறை தீர்ப்பு துறை வெளியிட்டுள்ளது. இதன்படி நவம்பர் 2025இல் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 60,450 பொது குறைபாடுகள் வழக்குகள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 70,598 பொது குறைபாடு வழக்குகள் தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பொது சேவைகளின் தரத்தை மேம்படுத்தும் வகையில் சேவோத்தம் திட்டத்தின் கீழ் கடந்த 4 ஆண்டுகளில் 32,939 அதிகாரிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.